ஜெயலலிதா உயிரிழந்த நிலையில்தான் அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் என்று அப்பல்லோ பெண் மருத்துவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். சென்னை ஆர்.கே. நகரில் தீபா பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் அப்பல்லோ மருத்துவமனையின் முன்னாள் பெண் மருத்துவர் ராமசீதா கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஜெயலலிதா சிகிச்சைக்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போதே அவருக்கு நாடி துடிப்பு இல்லாமல் இறந்த நிலையில் காணப்பட்டார் என்றும், மருத்துவமனையில் சேர்த்து 20 நாட்களிலேயே மெரினாவில் எம்ஜிஆர் சமாதி பின்புறம் இடத்தை ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் கூறினார். மேலும் இதனால் தான் அப்பல்லோவில் இருந்து ராஜினாமா செய்ததாக கூறிய அவர், இந்த உண்மைகளை விசாரணை கமிஷனிலும் கூற தயாராக இருப்பதாக தெரிவித்தார். நானும் செக் பண்ணேன். அவங்க வரப்பவே இறந்துதான் வந்தாங்க. அவங்க உடம்புல உயிர் இல்லாமல் தான் வந்தது. அவங்க வச்சுட்டு அவங்க மேல செகண்ட் ஃப்ளோர் மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணி எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவோம். அவர் வந்தாரு, இந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து அவங்க வந்தாங்க. அந்த ஹோல்ஸ் போட்டது கூட அதனாலதான், அந்த ப்ரிசர்வேஷன் பண்றதுக்காக தான் அந்த ஹோல்ஸ் போட்டாங்க. பாடியில இருக்க ஃப்ளூயிட்ஸ், ஐ மீன் பிளட் ஃபுல்லா சக் பண்ணி எடுத்துட்டு நம்ம திருப்பி எடுத்து நம்ம பண்ணணும்னு சொல்றோம் நம்ம. ஆனா பண்ணா எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. அது அவங்க இறந்தப்போ அதுக்கு பிஃபோர் 20 days பிஃபோரே எம்ஜிஆர் சமாதிக்கு பின்னால எல்லா வேலையும் நடக்கும். இப்ப நான் அங்க வேலை பண்ணல. நான் இப்போ